ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மிக்கி அண்ட் பான் அவங்களோட முட்டையை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், மிக்கி அண்ட் பான் முட்டை போட்டிருக்காங்க, அதை பற்றின டீட்டெயில் வீடியோ போடுறேன். இப்போ மிக்கி வெளியே தான் நிற்கிது. இது அவங்களோட ப்ரீடிங் பாக்ஸு. நம்ம உள்ள பார்க்கலாம் எத்தனை முட்டை இருக்குன்னு. 5 முட்டை இருக்குது. ப்ரீடிங் பாக்ஸை திறந்தவுடனே மிக்கி உள்ளே ஓடி வந்துட்டான். முட்டையில் உயிர் இருக்கா இல்லையான்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடை காத்துட்ருக்கனால 2 பேருமே முட்டையை தொட விட மாட்டாங்க. ஸோ 2 பேருமே வெளியே அனுப்பிட்டு தான் முட்டையை வெளியே எடுக்கணும். முட்டையில் ஒவ்வொன்றா காட்டுறேன். கரு இருக்கா இல்லையான்றதை பார்ப்போம். இதில் கரு இல்லை பாருங்கள், ஃபுல் எல்லோவாக இருக்குது. அதை நான் தனியாக வைக்கிறேன். சேர்த்து வச்சோன்னா குழம்பிடும். ஸோ தனியாகவே வைக்கிறேன். இது செகண்ட் முட்டை. இது காட்டுறேன் பாருங்கள். இதில் நரம்பெல்லாம் இருக்குது ரெட் கலரில். ஃப்ளாஷ் லைட் ரொம்ப இது இருக்கிறதுனால இதெல்லாம் காட்ட முடியல. பட் இதில் அந்த ரெட் கலர் நரம்பெல்லாம் இருக்குது. இது ஹோட்டல் எக்கு தான், பார்த்தீங்களா? இதுவுமே ஹோட்டல் எக் தான். இதில் உங்களுக்கு கிளியராக தெரியும் அந்த நரம்பெல்லாம். இது 3ஆவது எக்கு. இதில் இப்போ தான் கரு வளர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ரொம்ப லைட்டாக தான் அந்த ரெட்டிஷ் இருக்குது. அதனால் வீடியோவில் அது தெரியல. எக்கில் கரு இருந்த மாதிரியே இல்லை, ஃபுல் பிளாங்காக தான் இருக்குது. 5ஆவது எக்கும் அன்ஃபோட்டல் எக்கு தான். இது மறுபடியும் நம்ம வீட்டிலே ப்ரீடிங் பாக்ஸ்க்குள்ளே வச்சுட்டோம். வச்ச உடனே மிக்கி செக் பண்ணுது. முட்டையெல்லாம் சேஃபாக இருக்காங்க. முட்டையெல்லாம் சேஃபாக இருக்குது. ஸோ ப்ரீடிங் பாக்ஸ் மூடிட்டோம். பார்த்தா 2 பேருமே ப்ரீடிங் பாக்ஸ் வெளியில் தான் நின்று வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.